கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 23:14 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு அவரை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முந்தின நாட்களில் இருளில் நடக்கிறவர்களாயிருந்தீர்கள். உங்கள் சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. உங்கள் வீட்டிலும் கூட இருள் ஆட்கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிரவேசித்த உடனே ஒரு பெரிய மாபெரும் மாற்றம் உண்டானது. உலகத்தின் ஒளியாகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிரகாசித்தபடியால் அந்தகாரம் விலகி ஓடிற்று. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்காக வெளிச்சமாய் பிரகாசிக்கிறீர்கள். கர்த்தர் இஸ்ரவேல் பாளையத்தின் நடுவில் உலாவி வாசம் பண்ணி அவர்களுடைய சத்துருக்களின் கைகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அதே விதமாக இன்றைக்கும் கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தீமையை வெறுத்து ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறீர்கள். இஸ்ரவேல் புத்திரரின் நாட்களில் கர்த்தர் இறங்கி வந்தார். அவர்கள் நடுவிலே உலாவும் போது பாளையத்தில் அசுத்தத்தை கண்டு விலகி செல்லாதபடி அவர்கள் நடுவில் எந்த ஒரு அசுத்தமும் காணப்படக்கூடாது என்று கட்டளையிட்டார். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாயிருக்கிறார். அந்த அறிவுரைகளை அவர்கள் கண்டிப்பா பின்பற்றி தான் ஆகணும். இல்லை என்றால் அவர்கள் சத்துருக்களை மேற்கொள்வதற்கு பதிலாக சத்துருக்களுக்கு இரையாகி இருப்பார்கள். ஆகவே மோசேயும் மூப்பர்களும் இஸ்ரவேலருடைய பாளையத்தை சுத்தமாக வைத்திருப்பதில் ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்கவும் பெருகச் செய்யவும் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக செய்யவும் வாஞ்சையோடு இருக்கிறார். ஆகவே அவரை எந்த விதத்திலும் வேதனைப்படுத்தாதபடி அல்லது அவருக்கு ஏமாற்றம் உண்டாக்காதபடி மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். மாறாக குடும்பமாக அவருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் மூலமாக தேவனை பிரியப்படுத்துங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே ஆண்டவரே எங்கள் வீட்டில் வாசம் பண்ண விரும்புகிறீரப்பா. அதற்காக துதிக்கிறோம். நீர் எங்கள் வீட்டில் வரும்போது இருளுக்கு இடமில்லையே தகப்பனே. அப்பா, எங்கள் வீடுகளில் நீங்கள் விரும்பாத எந்த காரியமும் காணப்படாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாயிருக்க உதவி செய்வீராக. நீங்க வெறுக்கிற தீமைகளை ஜெயிக்க கிருபை தாங்கப்பா. ஒரு அர்ப்பணிப்போடு வாழ உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் உமக்காக வாழ வைப்பீராக தகப்பனே. தீமையான பழக்க வழக்கங்களுக்குள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே யாராவது சிக்கி இருப்பார்களே ஆனால் ஆண்டவரே அந்த தீமைகளை இயேசுவின் நாமத்திலே அழிவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை உண்டாகட்டும் அப்பா. எல்லா தீமைகளும் வெளியேறட்டும் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகள் இழந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.